வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். காலாவில் நடிக்க இன்னும் அழைப்பு வரவில்லை. நடிகர் தனுஷ் ஏக்கம். பாகுபலியில் நடிக்க ஸ்ரீதேவி 10 கோடி கேட்டாரா? சினிமாவில் இருந்து விலக தயார். சிம்பு சவால். இனி விரிவான செய்திகள். ரஜினி நடித்து வரும் காலா படத்தின் பிளாஷ்பேக் காட்சிகளில் இளம் வயது ரஜினியாக நடிகர் தனுஷ் நடிப்பதாக செய்திகள் வெளியானது. மீடியாக்களில் தான் அப்படி ஒரு செய்திகள் வருகிறதே தவிர இயக்குனர் ப. ரஞ்சித்திடம் இருந்து எனக்கு இன்று வரை அழைப்பு வரவில்லை என்கிறார் நடிகர் தனுஷ். ரஜினியின் படத்தில் ரஜினியாகவே நடிக்கிற வேடம் என்றால் நான் வேண்டாம் என்றா சொல்ல போகிறேன். ஆனால் இன்று வரை காலா படத்தில் அப்படி ஒரு பாத்திரம் இருக்கிறது என்று கூட என்னிடம் ரஞ்சித் சொல்லவில்லை என்று கூறும் தனுஷ் இம்மாத இறுதியில் ஆங்கில படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள பிரான்ஸ் செல்ல இருக்கிறாராம். பாகுபலி 2 பாகத்திலும் ராஜமாதா சிவகாமி என்கிற பாத்திரத்தில் நடித்திருந்தார் நடிகை ரம்யா கிருஷ்ணன். அந்த வேடத்தில் நடிக்க முதலில் நடிகை ஸ்ரீதேவியை அணுகிய இயக்குனர் ராஜமௌலி அவர் 10 கோடி சம்பளம் கேட்டதுடன் பல நிபந்தனைகளை விதித்ததால் தான் அவரை நடிக்க வைக்கவில்லை என்று இப்போது பல பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. அந்த செய்தியை மறுத்துள்ள நடிகை ஸ்ரீதேவி, நான் இந்த துறையில் 50 வருடங்களாக இருக்கிறேன். 300 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறேன். அப்படியெல்லாம் நான் நிபந்தனைகள் விதித்திருந்தால் இவ்வளவு நாள் இந்த துறையில் தாக்கு பிடித்திருப்பேனா என்று கேட்கிறார். எனது கணவரும் ஒரு தயாரிப்பாளர் தான். ஆகவே எங்களுக்கு தயாரிப்பாளரின் பிரச்சனைகள் பற்றி மிக நன்றாக தெரியும் என்கிறார் நடிகை ஸ்ரீதேவி. சிம்பு படப்பிடிப்பிற்கு காலதாமதமாக வருவதால் தான் படத்தின் தயாரிப்பு செலவுகள் அதிகமாகின்றன என்பது சிம்புவின் மீது தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து வைக்கும் குற்றச்சாட்டு. என்னை நம்பி பணம் போடும் தயாரிப்பாளர்கள் நஷ்டப்படக்கூடாது என்பதில் நான் கவனத்துடன் இருப்பேன். என்னை பொறுத்தவரை என்னிடம் இயக்குனர் அன்றைய படப்பிடிப்பில் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை கொடுக்க நான் தவறியதே இல்லை. சிம்பு 20 டேக் 25 டேக் எடுத்து படப்பிடிப்பை தாமதப்படுத்தியதாக ஒரே ஒரு இயக்குனர் என்னை பார்த்து கூறினால் கூட நான் சினிமாவில் இருந்து விலக தயார் என்று தெரிவித்துள்ளார் நடிகர் சிம்பு. மகேஷ் பாபு நடிப்பில் தமிழ் தெலுங்கு மொழியில் உருவாக்கும் ஸ்பைடர் படத்தை இயக்கி வரும் இயக்குனர் A.R. முருகதாஸ் அடுத்து விஜய் நடிக்க இருக்கும் ஒரு படத்தை இயக்க இருக்கிறார். துப்பாக்கி படத்தில் ராணுவ வீரராகவும், கத்தி படத்தில் விவசாயிகளுக்காக போராடும் இளைஞராகவும் விஜயை நடிக்க வைத்த இயக்குனர் A.R. முருகதாஸ் இந்த படத்திலும் சமூக அக்கறை உள்ள ஒரு கதாபாத்திரத்தில் அவரை நடிக்க வைக்க இருக்கிறாராம். தற்போது அட்லி இயக்கும் மெர்சல் படத்தில் நடித்து வரும் நடிகர் விஜய் அக்டோபர் மாதம் முதல் A.R. முருகதாஸ் இயக்கும் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. விஜயுடன் மெர்சல் படத்தில் நடித்து முடித்த நடிகை சமந்தா தெலுங்கில் ராம் சரணுடன் ரங்கஸ்தலம் 1985 என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆந்திராவில் நடைபெற்று வருகிறது. இந்த படத்தின் சண்டை காட்சியில் நடித்த போது அடிபட்டு காயமடைந்த ராம் சரணை 2 வாரங்களுக்கு மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொன்னார்கள். ஆனால் அக்டோபர் மாதம் நடிகை சமந்தா திருமணம் செய்து கொள்ள இருப்பதால் அதற்குள் அவர் பங்கு பெறும் காட்சிகளை முடித்துவிட முடிவு செய்துள்ள ராம் சரண் தனது ஓய்வு பற்றி கவலைப்படாமல் படப்பிடிப்பில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். இதை அறிந்த நடிகை சமந்தா நெகிழ்ச்சியுடன் நடிகர் ராம் சரணுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். தற்போது அந்த படத்திற்காக அவர்கள் சம்பந்தப்பட்ட பாடல் காட்சிகள் படமாகி வருகின்றன. இந்த ஆண்டு வெளிவந்த படங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட படம் மாநகரம். முன்னணி நட்சத்திரங்கள் இல்லாமல் இயல்பான காட்சிகளுடன் விறுவிறுப்பாக அமைக்கப்பட்ட திரைக்கதையால் வெற்றி பெற்ற இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் என்பவர் இயக்கியிருந்தார். அவர் அடுத்து இயக்கும் படத்தில் கார்த்திக் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறாராம். சதுரங்க வேட்டை வினோத் இயக்கும் தீரன் அத்தியாயம் 1 படத்தில் நடித்து வரும் கார்த்தி அடுத்து பிரபுதேவா இயக்கும் கருப்பு ராஜா வெள்ளை ராஜா படத்தில் நடிக்க உள்ளார். அதன் பிறகு பாண்டிராஜ் இயக்கத்தில் நடிக்க உள்ள நடிகர் கார்த்தி அதையடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தில் நடிப்பார் என தெரிகிறது. மிஷ்கின் இயக்கத்தில் உருவாகியுள்ள துப்பறிவாளன் படத்தில் நடித்து முடித்துள்ள நடிகர் விஷால் அடுத்து லிங்குசாமி இயக்கத்தில் உருவாகும் சண்டைக்கோழி 2ஆம் பாகத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளது. விஷாலுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் இந்த படத்தில் பிளாஷ்பேக்கில் வரும் சில காட்சிகளுக்கு முதல் பாகத்தில் கதாநாயகியாக நடித்த மீரா ஜாஸ்மின் தேவைப்படுகிறார். ஆனால் அவரோ மீண்டும் சினிமாவில் நடிக்க விருப்பமில்லை என்று கூறிவிட்டதாக தெரிகிறது. இன்ஜினியர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு துபாயில் வசித்து வரும் நடிகை மீரா ஜாஸ்மினை எப்படியாவது இந்த படத்தில் நடிக்க அழைத்து வரும்படி தனது உதவியாளரை துபாய்க்கு அனுப்பியிருக்கிறாராம் நடிகர் விஷால்.
காமராஜர் வாழ்க்கை வரலாறு படத்தை இயக்கிய இயக்குனர் பாலகிருஷ்ணன் அடுத்து எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாற்று படத்தை இயக்க இருக்கிறார். இந்த படத்தில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான சத்யராஜ் எம்ஜிஆர் வேடத்தில் நடிக்க இருக்கிறார். எம்ஜிஆர் கதாபாத்திரத்தில் நடிப்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை. அதே போல அவரது முகத்துக்கு பொருத்தமான நடிகர் கிடைப்பதும் அபூர்வம். ஆனால் சத்யராஜுக்கு எந்த வேடம் கொடுத்தாலும் அதற்கு பொருத்தமாக இருப்பார். அதனால்தான் அவரை தேர்ந்தெடுத்தேன் என்கிறார் இயக்குனர் பாலகிருஷ்ணன். நானும் ரவுடிதான் மாயா படங்களின் வெற்றியால் பரபரப்பாக பேசப்பட்ட நடிகை நயன்தாரா அதன் பிறகு நடிக்க இருக்கும் படங்களை தேர்வு செய்வதில் பல கொள்கைகளை கடைபிடித்து வருகிறார். ஆனால் டோரா படத்தின் தோல்வி அறம் படம் வெளியாகாமல் தள்ளி போவது என பல விஷயங்கள் அவரை யோசிக்க வைத்திருக்கிறதாம். ரசிகர்களிடம் வரவேற்பை பெற வேண்டும் என்றால் முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்தால் மட்டுமே புகழ் கிடைக்கும் என்பதை உணரத் தொடங்கியுள்ள நயன்தாரா இப்போது பிரபல கதாநாயகர்களுடன் நடிக்கும் முடிவில் இருக்கிறாராம். தமிழிலும் தெலுங்கிலும் முன்னணியில் இருக்கும் பல நடிகைகள் இப்போது டாக்டர் வேடங்களில் நடித்து வருகிறார்களாம். இயக்குனர் அட்லி இயக்கி வரும் மெர்சல் படத்தில் நடிகை காஜல் அகர்வால் டாக்டர் வேடத்தில் நடிக்க, ஸ்பைடர் படத்தில் ரகுல் பிரீத் சிங்கை டாக்டராக நடிக்க வைத்திருக்கிறாராம் இயக்குனர் AR முருகதாஸ். வேலைக்காரன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்கும் நயன்தாரா ஏற்றிருப்பதும் டாக்டர் வேடம் தானாம். இவர்களை தவிர இன்னும் பல நடிகைகளும் டாக்டர் வேடத்தில் நடித்துக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தற்காலிகமாக தன்னை நீக்கி வைத்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடனே எம்ஜிஆர் லேசாக கலக்கமடைந்தார். அதற்கு காரணம் இனி தமிழ்நாட்டிலே தனக்கு செல்வாக்கு இல்லாமல் போய்விடுமோ என்ற கவலை இல்லை. இத்தனை ஆண்டு காலம் தானும் ஒரு அங்கமாக இருந்து வளர்த்த கழகத்திலிருந்து தன்னை தள்ளி வைக்க சிலர் முயற்சி செய்கிறார்களே என்ற வருத்தம் காரணமாக ஏற்பட்ட கலக்கம் அது. அந்த லேசான கலக்கத்தையும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அதிக நேரம் நீடிக்க விடவில்லை. சத்யா ஸ்டுடியோவை நோக்கி கூட்டமாக படையெடுக்க தொடங்கினார்கள் அவர்கள். மக்களுடைய அனுதாபலை எம்ஜிஆரின் பக்கம் முழுவதுமாக வீசுவதை புரிந்து கொள்ளாமல் அவரை நிரந்தரமாக கழகத்திலிருந்து நீக்குவதற்கான வேலைகள் இன்னொரு புறம் நடந்தபடி இருந்தன. 15 நாட்களுக்குள் விளக்கமளிக்க சொல்லி ஒரு நோட்டீஸை அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அனுப்பிவிட்டு அவரை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்குவதற்கான பொதுக்குழு கூட்டத்தை அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியே கூட்டினார்கள். அந்த பொதுக்குழு கூட்டத்திலே எம்ஜிஆரை நிரந்தரமாக திமுக விட்டு நீக்குவதற்கான தீர்மானம் அவசரமாக நிறைவேற்றப்பட்டது. அப்போது சத்யா ஸ்டுடியோவிலே அசோகனுடைய நேற்று இன்று நாளை படத்தினுடைய படப்பிடிப்பிலே இருந்தார் எம்ஜிஆர். அவருக்கு ஒரு பத்திரிகை நிருபர் ஃபோன் செய்து கழகத்திலிருந்து அவர் நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிற செய்தியை அவருக்கு சொன்னார். இந்த முறை அந்த செய்தியை சிரித்தபடியே கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர். இந்த செய்தி சத்யா ஸ்டுடியோவை அடைந்தபோது ஏறக்குறைய தமிழகத்தினுடைய எல்லா பத்திரிகை நிருபர்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் தன்னுடன் உணவருந்த ஒரு மாதிரி உற்சாகமாக அழைத்தார் எம்ஜிஆர். தாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதா அவர் கூறியவுடன் பாயாசமாவது சாப்பிடுங்கள் என்று கூறிய எம்ஜிஆர் அவர்களோடு சேர்ந்து தானும் பாயாசம் சாப்பிட்டார். இன்று என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான நாள் என்று எம்ஜிஆர் குறிப்பிட்ட போதே அரசியல் ரீதியாக அடுத்து என்ன செய்வது என்பதை எம்ஜிஆர் முடிவெடுத்து விட்டார் என்பதை அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக எம்ஜிஆருடைய கருத்து என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். அதற்கு முன்னாலே எம்ஜிஆருக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. நேற்று இன்று நாளை திரைப்படத்தினுடைய வசனகர்த்தா கலைஞர் மு. கருணாநிதிய சொந்தக்காரரான சொர்ணம். தன் மீது உள்ள பாசத்தினால் அங்கே கூடியிருக்கின்ற எம்ஜிஆர் ரசிகர்களால் அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பயந்த எம்ஜிஆர் முதலிலே பத்திரமாக அவரை காரில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அதற்கு பின்னாலே சத்யா ஸ்டுடியோவிலே மணிப்பயல் என்ற படத்துடைய படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருந்த ஆர்.எம். வீரப்பனை அழைத்து ஒரு அறிக்கையை தயார் செய்ய சொன்னார். அன்று பகல் 2 மணிக்கு கவிஞர் கண்ணதாசனுக்கு சோவிடமிருந்து ஒரு ஃபோன் வந்தது. விஷயம் தெரியுமா, எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கிவிட்டார்கள் என்றார் சோ. நிஜமாவா? அப்படிலாம் இருக்காதே என்று கவிஞர் கண்ணதாசன் சொன்னபோது இப்போதுதான் செய்தி வந்தது, தீர்மானம் நிறைவேற்றி விட்டார்கள் என்றார் சோ. அவர் ஃபோனை விட்டு அடுத்த நிமிடம் மீண்டும் டெலிஃபோன் மணி ஒலித்தது.
இந்த முறை பேசியவர் கலைஞர் மு கருணாநிதி. உனக்கு தாயா முதல்ல விஷயத்தை சொல்கிறேன் என்று கலைஞர் மு கருணாநிதி ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு முன்னாலேயே விஷயத்தை சொல்லிவிட்டார் என்றார் கவிஞர் கண்ணதாசன். அப்படியா, நீ இதை பற்றி என்ன நினைக்கிற என்று கலைஞர் மு கருணாநிதி கேட்டபோது ஊரெல்லாம் சற்று கலகம் இருக்குமே என்றார் கவிஞர். என்ன, ஊருக்கு 10 பேர் கலகம் பண்ணுவான், அவ்வளோதானே, பார்த்து கொள்ளலாம் என்றபடி போனை வைத்தார் கலைஞர். அவருடைய கணக்கு தவறானது என்பதை அன்று மாலைக்குள்ளாகவே காலம் அவருக்கு உணர்த்தியது. எம்ஜிஆர் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார் என்ற செய்தியை கேட்டவுடனேயே லட்சோப மக்கள் கதறி அடத் தொடங்கினார்கள். சாரை சாரையாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்து சென்னைக்கு படையெடுக்க தொடங்கினார்கள். பத்திரிகை அலுவலகங்களில் இருந்த இயந்திரங்கள் ஓய்வு ஒழிச்சிலின்றி ஓடியபடி இருந்தன. செய்தி பத்திரிகைகள் பல பதிப்புகளை வெளியிட்ட போதிலும் பத்திரிகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவியது. அன்று வரை தமிழகத்துடைய உச்ச நட்சத்திரமாக இருந்த பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரை காலம் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாக்கி கொண்டிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்து என்ன நடக்கக்கூடும் என்பதை அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களான கா. ராஜாராம், அன்பில் தர்மலிங்கம், பாவு சண்முகம் ஆகியோர் ஓரளவு ஊகித்தனர். அதனாலே தந்தை பெரியாரை சந்தித்த அவர்கள் இந்த பிரச்சனையை அவர்தான் சமரசமாக முடித்து தர வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டவுடன் எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்த தந்தை பெரியார், நான் உங்களை சந்திக்க அங்கே வந்து கொண்டிருக்கிறேன் என்றார். ஐயா, நாளை காலையில் நானே உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று சொன்ன எம்ஜிஆர் சொன்னபடி பெரியார் திடலிலே தந்தை பெரியாரை சந்தித்தார். நீங்கள் பொறுப்பான பதவியில் இருக்கீங்க, ஆட்சிக்கும் கட்சிக்கும் கேடு வராமல் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை இல்லையா என்று தந்தை பெரியார் கேட்டவுடன் என் மீது தவறில்லை, கட்சி தலைமை தான் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றார் எம்ஜிஆர். கட்சியினுடைய கட்டுப்பாடு மற்றும் ஆட்சியின் நலன் கருதி நீங்கள் சொன்னதை வாபஸ் பெற்றுக்கொண்டு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னவுடன் நண்பருடன் கலந்து பேசி முடிவெடுக்கிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு விடைபெற்றார் எம்ஜிஆர். எம்ஜிஆரிடம் பேசியிருக்கிறேன், கட்சி ஒற்றுமை, ஆட்சி நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆட்சி பிளவுபடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கலைஞரிடமும் கூறினார் தந்தை பெரியார். இதற்கிடையிலே ஆர்.எம். வீரப்பன் அவர்களும் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை சந்தித்து பேசினார். முரசொலி மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே எம்ஜிஆரை கழகத்திலிருந்து நீக்கியதிலே அவருக்கு உடன்பாடு இல்லை. அதன் காரணமாக நாஞ்சில் மனோகரன், ஆர்.எம். வீரப்பன் ஆகிய இருவரையும் அழைத்து கொண்டு ஆற்காடு ரோடில் அமைந்திருந்த எம்ஜிஆருடைய அலுவலகத்துக்கு சமரசம் பேசச் சென்றார் முரசொலி மாறன். மதியம் வரை பேச்சுவார்த்தை நீடித்தது. அந்த பேச்சுவார்த்தை நல்ல பலனை அளித்தது. பகல் உணவுக்கு பின்னாலே ஒப்பந்த வரைவை எழுதலாம் என்று முடிவெடுத்து எல்லோரும் கலைந்தனர். அதற்கு பின்னாலே என்ன நடந்தது என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். பவர் பாண்டி 2ஆம் பாகத்திற்கான கதையை எழுதி வருகிறாராம் நடிகர் தனுஷ். கௌதம் கார்த்திக் நடிக்கும் சிப்பாய் படத்தில் இன்னும் ஒரு பாடல் காட்சி மட்டுமே படமாக உள்ளதாம். தெலுங்கில் கோபிச்சந்த் நடிக்கும் 2 படங்களில் கதாநாயகியாக நடிக்கிறார் நடிகை ஹன்சிகா. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு நடித்து வரும் ஸ்பைடர் படம் 110 கோடி செலவில் தயாராகிறதாம். அமீர் கானின் தங்கல் படம் வசூலில் 2000 கோடியை தாண்டி சாதனை படைத்துள்ளது. பிருத்விராஜ் இயக்கத்தில் லூசிபர் என்ற மலையாள படத்தில் நடிக்க இருக்கிறார் நடிகர் மோகன்லால். ஹிந்தியில் உருவாகும் ஒரு படத்தில் வழக்கறிஞராக நடிக்க இருக்கிறாராம் நடிகை டாப்சி. ராம் இயக்கிய தரமணி படம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தின் கைத்தறி துணிகளை பிரபலப்படுத்தும் தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நடிகை சமந்தா. விக்ரம் நடித்து வரும் துருவ நட்சத்திரம் படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஐரோப்பா நாட்டில் நடைபெற்று வருகிறது. என்னுடைய நெருங்கிய தோழி காஜல் அகர்வால் என்கிறார் நடிகை ரகுல் பிரீத் சிங். அடுத்து வருவது ரகசியம். சில கதாநாயகர்கள் கதையை கேட்டுட்டு கால்ஷீட் எப்போன்னு சொல்லாம அழகி விடுறதுனால அவங்க மீது ஆத்திரத்துல இருக்கிறாராம் அந்த குத்துச்சண்டை இயக்குனர். எத்தனை நாளைக்கு தான் ஜட்ஜா இருக்கிறதுன்னு ஒரு சீரியல்ல நடிக்க பெரிய தொகையா வாங்கி இருக்கிறாராம் திரைக்கதைக்கு பெயர் போன அந்த இயக்குனர். படம் இல்லைனாலும் தன்னை பத்தின செய்திகள் வந்துகிட்டே இருக்கணும்னு விருப்பப்படுறாராம் அந்த டார்லிங். எந்த படத்துல நடிக்க போனாலும் அந்த பட நாயகருக்கு சிங்க் ஆயிடுறாராம் அந்த சிங் நடிகை. அடுத்து வருவது திரைமலர். நான் இயக்குனர் சரவண சக்தி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டிலே வந்து ரொம்ப செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டாவை காணும். இயக்குனர் என்னை கூப்பிட்டு இந்த படத்தை டைட்டில் சொன்ன உடனே இந்த படத்தில் நடிக்கணுங்கிற ஆசை எனக்கே ரொம்ப வந்துருச்சு. ஒரு ஊரில் ஒரு அண்டா காணாமல் போகும், அதில் வர்ற பிரச்சனைங்க தான் டோட்டல் கதையாகவும் இருக்கும். ஒரு அண்டா காணாமல் போய் அங்கே கோழி காணாமல் போச்சு, அப்புறம் அந்த இவன் அவ கூட வந்து இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக நிறைய பிரச்சனைகளை வச்சு தான் ரொம்ப ஜனரஞ்சமாக என்ஜாய்ஃபுல்லாக பண்ணியிருப்பார் டேரக்டர். நடந்த விஷயங்களை ஃபுல்லாக சும்மா ஒரு ஓசி சிகரெட்டுக்காக உட்காந்துக்கிட்டே கதை சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். என் கேரக்டர் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருவேன்.
ரொம்ப என்ஜாய்ஃபுல்லி நடித்த படம் இது. இயக்குனரும் கொஞ்சம் கூட வந்து டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கூலாக ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியாமல் வேலை வாங்கினார். அதுக்காக அவருக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இட்ஸ் அ ட்ரெண்ட் செட்டிங் மூவியாக இருக்கும். என்னோட நேம் அஸ்வமித்ரா, மியூசிக் டைரக்டர். என்னோட ஃபர்ஸ்ட் படம் காஞ்சனா பார்ட் 2. அதில் ஒரு சிங்கிள் சாங் டெபியூ பண்ணியிருந்தேன், முடமுடன்ட்டு ஒரு கிட் சாங். திஸ் இஸ் மை செகண்ட் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிஜிஎம் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 சாங் இருக்குது. புதுசாக ஒரு ரைட்டரை மதுரகவின்னு ஒருத்தரை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் டைரக்டருக்கு நான் இந்த செகண்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த சாங்க்கும் மூவிக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் வேணும். என்னோடய பேர் வினோத் முன்னா. இதுக்கு முன்னாடி இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்தில் பட்டி பவன் ரோல் பண்ணியிருந்தேன். அந்த ரோலில் தான் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு லைவான சப்ஜெக்ட், இந்த மாதிரி இப்போ சமீப காலத்தில் லைவான சப்ஜெக்ட் ரொம்ப நாள் ஆச்சு. அது லைவ் மட்டும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் கலந்த ஒரு சப்ஜெக்ட்டு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த டைரக்டர் வேல்மதி அவர்களுக்கும், ப்ரொடியூசர் ஜேஎஸ்கே சதீஷ் சார், ராஜ்குமார் சார் அவர்களுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அண்டவகானம் படத்தோட ஆக்ட்ரஸ். இது என்னோட டெபியூ ஃபிலிம் ஃபார் தமிழ். எவ்ரிதிங் you invest for the film really good, and you can just have a blast, have a laugh, and put off all the tensions and watch the film. அண்டாவக்கானா நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான சூதுக்கம் அது போன்ற ஒரு சாயல் ஆஃப் மூவி இது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு தெரியும். இது ஆரம்பித்த காலத்துலேருந்தே தெரியும். ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். என்னால் இன்வால்வ் ஆக முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சர்ப்ரைசிங் ஸ்கிரிப்டாக இருக்கும் தமிழ் ஆடியன்ஸுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கானெல்லாம் எடுத்த ஜேஎஸ்கே சாரோட 5-6 படம் பண்ணியிருக்கேன். நானும் வெற்றி கூட்டணி எல்லா படமும் நாங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த படமும் அந்த வரிசையில் இருக்கும். ஏன்னா அந்த அண்டாவக்கானா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு வரும். ஒரு காமனாக வந்து ஒரு வில்லேஜில் வந்து நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்கிரிப்டை நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது ரொம்ப சிரித்தேன் வடிவேல்கிட்ட. என்ன ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேட்டு இப்போ ஜேஎஸ்கேட்ட சேர்ந்தோடனே ஓகே ஷுவர் ஷாட்டாக அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்தை நான் ஒரு நல்ல லீட் பண்ணியிருக்கேன். என் கூட சேர்ந்து ஸ்ரேயா ரெட்டி மேம் பண்ணியிருக்காங்க, நவீனா பண்ணியிருக்காங்க, வினோத் சார் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் சைடு பார்த்தீங்கன்னா பிவி சங்கர் சார் கேமரா பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து வேலுமதி பண்ணியிருக்காப்புல. ப்ளஸ் வந்து ஜேஎஸ்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லியோ விஷன் ராஜ்குமார் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டீமில் ஒரு இந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா அது வந்து ஈஸியாக வந்து யாரும் உள்ளே போக முடியாது. நிறைய சொல்லுவாங்க, பட் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று அவங்க வந்து யார் வந்து கரெக்டாக இருப்பா, அந்த படம் எப்படி முடிக்க முடியும், இந்த பையனால் முடியுமா முடியாது அப்படின்றத ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நான் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். அது ஃபைனலாக வந்து எல்லா சைட்லேயும் அவுட்புட் வரையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் சூப்பராக வரும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சார், லியோ விஷன் ராஜ்குமார் சார், அண்ணன் வேலுமதி, ரவி, ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, பர்டிகுலர் யாரும் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். அடுத்து வருவது மறக்க முடியுமா? எப்படியோ மச்சான், பழைய துருப்புரிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு, வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு, வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு, வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். யார் பண்ண புண்ணியத்திலயும் நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை, பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பீலா வர்றியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மாலத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய் உள்ளத சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்லு சொல்லு சொல்லா, மீன் முழு கரையா? சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா 2 தம்மு தம்மு. தெரியவர அந்த ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன். மச்சான் சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற? புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? சைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்க ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய்
இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.